துணை முதல்வர் ஆவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என மாஃபா பாண்டியராஜன் தஞ்சையில் பேட்டி. தமிழக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை கண்டித்தும் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாண்டியராஜன், சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை வெளியே எடுப்பதற்கான முயற்சியை எடுங்கள், அதற்காக இன்னொருத்தரை பிடித்து உள்ளே வைப்பது கண்டிக்கத்தக்க செயலாகும். இருக்கும் ஒரு முதல்வரை வேலை செய்யவில்லை, இனிமேல் எத்தனை முதல்வர் கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல் திமுக ஒரு குடும்ப கட்சி என்பது மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? கடந்த 3 ஆண்டுகளாக விளையாட்டுத்துறையில் இருந்தார், என்ன சாதித்து விட்டார்? ஒரு இடத்தில் ஒரு மைதானம் கட்டியுள்ளாரா? எந்தவித தகுதியும் இல்லாமல் நானும் துணை முதல்வர் என்று கூறுவது நானும் ரவுடிதான் என்பது போல் உள்ளது என தெரிவித்தார். பாமாயிலை நிறுத்த முயற்சி